இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பொறுத்து பார்த்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். எவ்வளவு நாட்கள் காத்து கிடப்பது? தொடர்ந்து காக்க வைத்து தமிழகத்தை ஆள்கின்ற திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் வன்னியர் சமூகத்தை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார் என்று டாக்டர் ஐயாவிற்கு வந்த கோபத்தின் விளைவு நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர் கூட்டத்தை கூட்டி போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். போராட்ட அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு வன்னியர் சமூகமும் வன்னியர் சமூகத்து இளைஞர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொங்கி எழுந்து நிற்கிறார்கள். டாக்டர் ஐயா அறிவிக்க போகும் தேதியை ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஏன் இந்த போராட்டம்? எதனால் இந்த போர்க்கோளம்? கடந்த அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அதுவும் வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று 40 ஆண்டுகள் தொடர்ந்து டாக்டர் ஐயா அவர்கள் கோரிக்கை எழுப்பி அதற்காக அழுத்தம் கொடுத்து அதற்காக தொடர்ந்து போராடி பல உயிர்களை பலி கொடுத்ததற்கு பிறகும் கூட இடஒதுக்கீடு கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டே வந்தார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமையை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்த நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து அதை ஏமாற்றினார். அதற்கு பிறகு நீதிமன்றம் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு செல்லாது என்று அறிவித்திருந்தாலும் கூட சரியான தரவுகள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கலாம், தனிப்பட்ட ஒரு ஜாதிக்கு மாநில அரசு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தடை இல்லை என்று டெல்லி உச்சநீதிமன்றம் அறிவித்ததற்கு பிறகும் தமிழக அரசு, ஸ்டாலினுடைய அரசு வன்னியர்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு ஒரு ஆணையத்தை அமைத்தது இன்றைய மு.க. ஸ்டாலின் அரசு. கடந்த 1989ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை வன்னியர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீதம் பலன் பெற்றிருக்கிறார்கள், எத்தனை சதவீதம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை தயாரிப்பதற்கு அவர்கள் அறிவித்த அந்த ஆணையம் தன்னுடைய பணியை இன்னும் முடிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதைத்தான் டாக்டர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு நினைத்திருந்தால் ஒரே மாதத்தில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்து விடலாம், அதற்கான தரவுகளை தயாரித்து விடலாம். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து காத்திருந்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். இன்னும் எவ்வளவு நாட்கள் ஏமாந்து கொண்டே இருப்பது? ஆகவே வேறு வழி இல்லை. உடனடியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை என்றால், வன்னியர்களுக்கான விகிதாச்சார இடஒதுக்கீட்டை அறிவிக்கவில்லை என்றால் கூடிய விரைவில் போராட்ட தேதியை அறிவிப்போம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இனி வன்னியர்களுக்கு எதிராக பேசுவதற்கென்றே வாடகை வாயன்கள் கூட்டம் வரும். வாருங்கள், வரவேற்கிறோம், களத்திலே சந்திக்க தயாராக இருக்கிறோம். காரணம், எதிர்ப்புகளை கண்டே வளர்ந்த ஒரு சமூகம் தான் வன்னியர் சமூகம். அந்த காலத்திலிருந்து, மன்னர்கள் காலத்திலிருந்து தனக்கு எதிராக வந்தவர்களுக்கு எதிராக வாளெடுத்து போரிட்ட சமூகம் தான் வன்னியர் சமூகம். வன்னியர் சமூகத்தின் இரத்தத்திலேயே போராட்ட உணர்வு ஊறி கிடக்கிறது. வன்னியர் சமூகத்தின் ஜீன்கள் எப்பொழுதும் போராட்டம் என்றே முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே வன்னியர்களின் இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக இன்னொரு தியாகத்திற்கு வன்னியர் சமூகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் தயாராகிவிட்டது. ஐயாவுடைய அறிவிப்பை எதிர்பார்த்துத்தான் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் வன்னிய இளைஞர்களும் காத்து கிடந்தார்கள். ஐயாவின் அறிவிப்பு வருகின்ற பொழுது அடுத்த நிமிடமே தமிழகத்தை சம்பிக்க வைக்க வன்னியர்கள் தயாராகிவிட்டார்கள். ஐயா மட்டும் போராட்ட அறிவிப்பை அறிவித்து விட்டால் தமிழ்நாட்டிலே ஓடுகின்ற பஸ்ஸை ஓட்டுகின்ற, அரசு பேருந்து இயக்குகின்ற டிரைவர்கள் எல்லாம் ஹெல்மெட் போட்டுக் கொண்டுதான் பஸ்களை இயக்க வேண்டி இருக்கும் என்று கடந்த காலத்திலே வன்னியர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தில் டாக்டர் ஐயாவை ஜெயலலிதா அரசு கைது செய்த பொழுது பேருந்தை கூட டிரைவர்கள் ஹெல்மெட் போட்டுக் கொண்டுதான் ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். உடனடியாக மு.க. ஸ்டாலின் அரசு மட்டும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை என்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் எந்த பகுதியிலும் ஓட்டு கேட்க கூட செல்ல முடியாது என்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தும். டாக்டர் ஐயாவின் அறிவிப்பு அதற்கு உறுதுணையாக இருக்கும்.
தொடர்ந்து ஒரு சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை சமூகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க மறுக்கிறார்கள். கேட்டால் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடா என்று பேசுவதற்கு நிறைய பேர் வருவார்கள். வேறு எப்படித்தான் இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள்? ஒரு ஜாதிக்கு கொடுக்க கூடாது, ஒட்டுமொத்தமாக கொடுக்க முடியுமா? இப்பொழுது இருக்கின்ற இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாகத்தானே இருக்கிறது. அதிலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்துதானே தேர வேண்டும். வன்னியர்களின் இடஒதுக்கீட்டுக்காக பேச வருகின்ற அந்த வாடகை வாயன்கள் யாரும் மற்ற எந்த சமூகத்தின் இடஒதுக்கீட்டை பற்றியும் பேசுவதில்லை. வன்னியர்களை பொறுத்தவரை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை, டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொல்கின்ற தலைவர் அல்ல. எந்த ஒரு சமூகமும் வன்னியர் சமூகத்தை தாண்டி எந்த ஒரு சமூகமும் இடஒதுக்கீட்டிற்காக போராட வந்தால் அந்த சமூகத்திற்கு தமிழ்நாட்டிலே சமூக நீதிக்காக எந்த சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்காகவும் அவர்கள் போராடுகின்ற பொழுது அவர்கள் போராட்டத்தை ஆதரிக்கின்ற ஒரு தலைவராக டாக்டர் ஐயா மட்டும்தான் இருக்கிறார். ஆனால் முன்னேறிய சமூகங்கள் எந்த சமூகம் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக போராடினால், இடஒதுக்கீடு கேட்டு போராடினால் அந்த போராட்டத்தை நசுக்குவதிலே தான் குறியாக இருப்பார்கள். ஆனால் தமிழின போராளி டாக்டர் ஐயா மட்டும்தான் சமூக நீதிக்காக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எந்த சமூகம் போராடினாலும் அந்த சமூகத்தின் போராட்டத்தை ஆதரித்து அவர்களுக்கு ஆதரவாக உரிமை குரல் எழுப்புகின்ற தலைவராக டாக்டர் ஐயா மட்டும்தான் இருக்கிறார். ஆனால் டாக்டர் ஐயா வன்னியர்களுக்கான விகிதாச்சார இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட ஆரம்பித்தால் டாக்டர் ஐயாவின் கருத்துக்கு எதிராக பல அபத்தமான, போலியான, மோசடியான கருத்துக்களை கூறுவதற்கு பல்வேறு சமூகத்திலிருந்து ஒரு சிலர் வருவார்கள். அனைத்து சமூகங்களையோ அல்லது அந்த சமூகத்தை சார்ந்தவர்களையோ நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. குறிப்பாக வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் பசும்பொன் பாண்டியன் போன்றவர்கள், ஐயநாதன் போன்றவர்கள், சவுக்கு சங்கர் போன்றவர்கள், ரவீந்திரன் துரைசாமியை போன்றவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கே சம்பந்தமில்லாத பேர்வழிகள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இடஒதுக்கீட்டிலேயே வராதவர்கள், இவர்களெல்லாம் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வன்னியர் சமூகத்தின் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேச வருவார்கள். அப்படி வருபவர்களின் களத்திலே சந்திக்க நாங்கள் தயாராகவே இருக்கிறோம் என கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.